சூப்பராக தான் இருந்துச்சு. இது நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம ஆக்டிங் எல்லாம் இது ரேபிஸ் அந்த இது பற்றி தான் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். உண்மையிலே அந்த 7 நாட்கள் உண்மையாக சில விஷயங்கள் ரொம்ப புதுமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த ரேபிஸ் நாய் பேசி நாயில் லவ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அதுக்காக போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை புதுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் உண்மையாக ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அப்படியே எனக்கே புல் அடிச்சிச்சு. கமலஹாசன் சிறியவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு. படத்தில் பிஜிஎம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் போரிங் தான். என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஒரு சில விஷயத்தை நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன விஷயங்கள் அந்த 7 நாட்கள் அந்த 7 நாளில் என்ன நடக்குது அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அந்த ரேபிஸ் அந்த நோயை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு சக்தி வந்துடும். அவர் டக்குன்னு அவர் பார்க்குறாருலாம் திடீர்னு பார்த்தா அம்மா இவர் செத்துருவாருமா இவர் செத்துருவாருமா அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே ஒன் டைம் ஆச்சு. காமெடியில் இல்லை நம்மளே தான் சிரிச்சிக்கணும். அதே காமெடியில் சிரிச்சு கூட அப்படின்னு நம்மளே தான் சிரிச்சிக்கணும். காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. பாகிராஜ் சார் வராரு, அவர் நார்மல் பேசிக் வராரு. அப்புறம் நமோ நாராயணன் அவர் வராரு, ஒரு எம்எல்ஏ ஒரு போலீஸு, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஃபைட்டு அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயினி. ஆனால் உண்மையிலே ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினி கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே படத்துக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியில் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலையா. நம்மளே தான் பார்த்து சிரிச்சிக்கணும். ஐயோ காமெடி பண்ணுறாங்கன்னா நம்மளே சிரிச்சிக்கணும். சிரிப்பு வரல, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டேன் நானே. என்ன பண்ணுறது, அவங்களாம் பிடிக்காது ஐயா. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த காலகட்டம்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ படம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா அந்த ஃபேமிலியோடு பார்க்குற படம். அந்த ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. எப்படி சொல்கிறதுனா நார்மலாக இல்லாமல் எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் சீனில் அந்த லாஸ்ட்டாக அந்த ரிட்டன் அந்த பொண்ணே வந்தது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இந்த ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கிளைமேக்ஸ் சீன் முடிச்சது கொஞ்சம் பக்காவாக இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பர். அது வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறதுனா நார்மலாக 1க்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. எது ஒன்றும் இப்போ அந்த ஒன்று தான் அவங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. அது அவங்க பார்க்காம பண்ணது தான் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. அவ்வளோதான். அது அவங்க எப்படி சொல்கிறதுனா டாக்டர் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது கொஞ்சம் நல்ல விஷயம். நல்ல மெசேஜ். அது வந்து எப்படி சொல்கிறதுனா இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு எல்லோரும் கொஞ்சம் செக் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா தேவையில்லாத பிரச்சனைலாம் தடுக்கலாம். அவ்வளோதான். மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பர். எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே சார், தேங்க்ஸ். இருந்தது புது ஹீரோயினி தான். ஆக்டிங் சூப்பர். ஓகே பக்காவாக இருந்தது. ஃபேமிலி மூவி, பக்காவான ஃபேமிலி மூவி. சூப்பராக பார்க்கலாம். ஏன்னா முக்கால்வாசி படத்தில் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஹீரோ சிகரெட் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. பார்க்குறதுனா எல்லாம் எப்படி சொல்லுதுன்னா காம்பேக்டாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். காமெடி அந்த அளவுக்கு இல்லை. எப்படி சொல்லுன்னா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மூவி. சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்க்கலாம். சொல்கிறதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தமிழில் வந்து நீங்கள் தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. நாங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணோம். அது கொஞ்சம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் போது வி ஃபெல்ட் ரியலி குட். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் ப்ளீஸ். புது படம்ன்ட்டு யாரும் பார்க்காம இருக்க வேணாம். தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நாய்க்கடி ஏற்பட்டு இவருக்கும் ஒரு ரேபிஸ்ட் வரணும். சரிங்களா? வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட்டு சும்மா சூப்பரா இருக்கு. ஃபைட் மாஸ்டர் பேர் என்னன்னு தெரியலையா? ராகேஷ் மாஸ்டர். ராகேஷ் வந்திருக்காரா? வாங்க ஏப்பா, இந்த தம்பி எனக்கு தெரியும்பா. இவங்க அப்பா எனது நண்பர். நாங்க ஃபைட் பண்ணும்போது உருண்டு வந்திருக்காரா? வாங்க. வாழ்த்துக்கள். இவருக்கு நான் ஏற்கனவே நாய் கடிச்சிருச்சு. இவருக்கும் விரைவில் ஒரு நாய் கடிச்சு ஒரு ரேபிஸ்ட் ஆகணும். அதற்கு என் மாமார்ந்த வாழ்த்துக்கள். மாலை காலி ஆகி போச்சு. அதெல்லாம் பூ மட்டும்தான். உண்மையிலே சொல்றாங்க, இந்த படத்திற்கு அவார்டு படத்தோட டைரக்டர் வந்திருக்காரா? டைரக்டர் பேர் என்ன சார்? ரோகிணியா? சுந்தர். அந்த சுந்தர் இயக்குனர் அவர்களுக்கு
என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த படத்தில் உங்களோட டைரக்ஷனையும் தாண்டி ஸ்க்ரீன் பிளே ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட் சார். அது வந்து விரைவில் பாருங்க. இந்த வருடத்தில் 2025 உங்களுக்கு அவார்டு கொடுக்கலன்னா பாருங்க இந்த படத்திற்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பேர் என்ன? முரளியா? முரளி தமிழ் முரளி கவிதாஸ். உங்களுக்கும் கபீர்தாஸ், முரளி கபீர்தாஸ், உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு படம் தயாரித்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான படம் தயாரிச்சிருக்கையா அப்படின்ற ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு ஏமா இங்க பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அடுத்த படத்துக்கு இந்த பொண்ணை வந்து கமிட் பண்றாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல இந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த ரேபிஸ்ட கொடுத்த அந்த ரேபிஸ்ட் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் 2 மச்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மச்சம் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். சரிங்களா? உண்மையிலே சூப்பருங்க. மற்றும் இதில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களுமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்க்ரீன் பிளே தாங்க இந்த படத்துக்கு. ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்திற்கு. இந்த புறாக வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு. அந்த 7 நாட்களுக்கு வணக்கத்தை அதை விட்டம்ப. அந்த 7 நாட்கள் தாண்டி அந்த ரேபிஸ்டுக்கும் வணக்கத்தை போட்டுருக்குப்பா. ஏன்னா இந்த